ஆ சரிங்க மாப்பிள்ள, கூட்டிட்டு வாங்க. வா அமுதா. இல்லைண்ணே, நான் வரமாட்டேன், நான் போகலண்ணே. அந்த மனுஷன் எப்போ என் மேலே கை வச்சு என்னை அடித்தாரோ அந்த நிமிஷமே நான் அங்கே போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். நான் போக மாட்டேன். என்னோட குழந்தைய என்கிட்ட தூக்கிட்டு வந்து கொடுக்க சொல்லுங்க. நான் அங்கே போக முடியாது. என்ன மச்சான் இதெல்லாம்? அடி அடி அடின்னு என்னை கடுப்பேத்தி அடிக்க வச்சது அமுதா. கடைசியில் நான் அடித்ததுனால அங்கே வர முடியாதுன்னு ஒரு சறுக்க சொன்னா பிள்ளை என்ன ஆகுறது? பிள்ளை நிலைமை என்ன ஆகுறது? அதெல்லாம் சரி வராது மச்சான். வர சொல்லுங்க, நான் கூட்டிட்டு கிளம்புறேன். பாரு, அவர் சொல்ற மாதிரி நீ தான் அடி அடி அடின்னு அவரை கடுப்பேத்தின. எங்க முன்னாடி எங்களுக்கு தெரியும் என்ன. சும்மா பேசாம இரு அமுதா. ஆமா, அந்த மனுஷனை வெறுப்பேத்திக்கிட்டு போ. குழந்தைய பார்க்கணும் இல்லையா? என்ன நீங்க சந்தோஷமா குழந்தைய தூக்கிட்டு நம்ம வீட்டில் வந்து எத்தனை நாளைக்கு வேணாலும் நீ இரு. ஒரு பிரச்சனையும் இல்லாமதா. ஆனா இந்த மாதிரி சண்டையெல்லாம் போட்டுட்டு ஒன்றும் இங்கே வரக்கூடாது. என்னம்மா? அண்ணே, என்னண்ணே வரக்கூடாதுங்கிற? மா, சந்தோஷமா வந்து இருக்குது அது வேற, சண்டையை போட்டுட்டு வந்து இருக்குது அது ரொம்ப தப்புமா. ரொம்ப ரொம்ப தப்பு. அதுக்காக தான் அண்ணன் சொல்கிறேன், சண்டை போட்டுட்டு வர்றதா இருந்தால் வரக்கூடாது. ஏன்னா 4 பேர் ஒரு மாதிரி பேசுவாங்கம்மா. அண்ணன் சொல்கிறத புரிஞ்சுக்கோ. அண்ணே, ஆக மொத்தத்தில் நீ என்ன விரட்டி விடுற அதானே? அந்த மனசையும் முன்னாடி தானே நீ என்ன தொப்புன்னு போட்டு அடித்தாரு. உனக்கு அதெல்லாம் கண்ணில் தெரியலையாண்ணே? நான் அடி வாங்கினது எல்லாம் சொல்லுனே. ஆனாலும் என்ன போ போ போன்ற. அமுதா, எல்லாம் உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். கோவம் இப்போ இருக்கும், கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஆஹா நம்ம வீட்டுக்கார்ட்ட இப்படி பேசிட்டோமே வச்சுட்டோமேன்னு மாறிடுவோம்மா. என்ன, அதுக்காக தான் அண்ணன் சொல்கிறேன். கோவப்படுறத பட்டுக்கலாம், ஆனால் திரும்பி அதை யோசிச்சு பார்த்தா தான் அதோடது தெரியும். சரியா? அண்ணன் சொல்கிறது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். வா. என்ன மச்சான், வீட்டுக்கு வரகலாமா இல்லை நான் போகவாவா? திரும்ப திரும்ப நீங்கள் வேற இருக்கவா போகவா போகவான்ட்டு இருங்க. பேசிட்டு இருக்கேன்ல. நம்ம தான் அண்ணன் கூட்டிகிட்டு வரவா, அவர் கூட போறியா? அட்டியாண்ணே, மறுபடியும் அவர் என்ன சொல்கிறாருண்ணே? அப்போது அவர் போகிறதுன்னா போட்டுனே, நான் அவர் கூட போக மாட்டேன். முடிவு பண்ணதுதான். நீ வேணும்னா எனக்கு இங்கே வச்சுக்கோ, இல்லையா நீ போகாம தான் சொல்லிவிடு. நான் எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு நான் பாட்டுக்கு போயிடுறேன். அம்மா அமுதா, அண்ணன் சொல்கிறத புரிஞ்சுக்க. அண்ணே உன் நல்லதுக்காக தான் சொல்கிறேன். சரியா? நீ கெட்டு போகணும்னு சொல்லலை, நீ போய் சந்தோஷமாக வாழணுமா, அதுக்காக தான் அண்ணன் சொல்கிறேன். சரியா? ஏனே அம்மா, இங்கே பாரு, நான் என்ன இவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு என்னைக்காவது நான் சொன்னேனா? சொன்னேனாம்மா? இவர் தானே அமுதா தான் வேணும்னு என் பின்னாடியே வந்தார். நான் என்னைக்காவது சொன்னேனா? எனக்காக மருந்தை கூட குடித்தாரு. சரி, மருந்தை குடிச்சிட்டு சாக கூட துணிறாரே பாவமே அப்படின்னு சொல்லி தானே நான் இவரை கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டேன். ஆனால் இப்போது எனக்கு எதிர்மாறாவே நடந்துக்கிறாரு. அப்போ என்ன பிடிக்கல தானே இவருக்கு? பிடிக்காம தானே நான் சொல்கிறதுக்கு எதுவுமே சரி சொல்ல மாட்டேங்கிறாரு. சொல்லுமா, நீயே சொல்லு. ஏ கிறுக்கி, அப்படியெல்லாம் கிடையாதுடி. இல்லைம்மா, உன்னை அடிக்க கூட மாட்டேன் அமுதா, திட்டக்கூட மாட்டேன் அமுதா. இனிமே அப்படிதான் அமுதா, உன்னை எதுவுமே சொல்ல மாட்டேன் அமுதா அப்படி இப்படின்னு சொன்னவர் இப்போ அடிக்க வராரு, திட்ட வராரு, என்னென்ன பண்ணுறாரு. ஏன் அடிச்சு கூட போட்டாரு. அப்போ சொல்லுமா, சொல்லு. பிடிக்கல தானே? என்னம்மா நீ பேசுற? எப்படி பிடிக்காம போகும்? சொல்லு. அது கோவத்தில் பண்ணுறது, கோவத்தில் வர்றது, அதெல்லாம் ஒரு இதாக எடுத்துட்டு நீ பேசிகிட்டு இருப்ப. கிளம்புங்க மச்சான், கூட்டிகிட்டு போங்க. இந்த பிள்ளை வேற அழுகுது. இப்போ கூட பாருனே, கொஞ்சமாவது அவருக்கு மன்னிப்பு கேட்கணும், சாரி கேட்கணும். தெரியாமல் அடிச்சிட்டேன் அமுதா, அவர் வாயால் சொல்ல வருதான்னு பாருனே. அமுதா, மனுஷன் அழ ஆரம்பிச்சிட்டாரு. அமுதா, ஏதோ கோவத்தில் தான் அமுதா. ஆமாம், நான் என்ன சொன்னாலும் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற, ஏற்றுக்க மாட்டேங்கிற, எதிர்மாறாவே ஒன்று பண்ணிகிட்டு இருக்க. அதனால தான் கோவம் வந்து அடி அடி அடின்னு வேற கடுப்பேத்தினியா? அதான் அமுதா டென்ஷன் ஆகி அடிச்சு போட்டேன். நீ சொல்கிற மாதிரி உன்னை அடிக்கக்கூடாது, திட்டக்கூடாதுன்னு தான் நான் நினச்சேன். ஆனால் இன்னைக்கு ஏன் இப்படி நடந்துக்கிட்டேன்னு தெரில. எல்லாமே உன் தங்கச்சி மேலே உள்ள கோபம் தான் அமுதா. மற்றபடி ஓ மேலெலாம் எனக்கு எந்த வித கோபமுமே கிடையாது. புரிஞ்சுக்கோ அதை முதல்ல. சரியா? ஓ மேலே எனக்கு கோவம் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் சொல்லு? ஓ மேலெலாம் எந்த வித கோபமும் கிடையாது அமுதா. சாரி அமுதா, மன்னிச்சிரு. இனி அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். என்ன, எனக்கு தெரியாமல் ஒன்று நீ பண்ணுறது தான் கோவம். எனக்கு தெரியாமல் போயிட்டு இவ்வளோ கடனுக்கு காசு வாங்கி தோடு எடுத்து இதெல்லாம் நினச்சி பாரு.
அப்போ எவ்வளோ கோவம் வருது. நமக்கு தெரியாமல் அவள் பண்ணுறாளே அவ்வளோ தீனு. அதான் டென்ஷன் ஆகிட்டேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. வா நம்ம வீட்டுக்கு போகலாம். நம்ம குழந்த பாவம். எப்போ விட்டுட்டு வந்த பிள்ளை மேலே கூட உனக்கு ஆசை இல்லையா? பிள்ளை அழுகுன்னு உனக்கு தெரியாது. கொஞ்ச நேரம் கூட அழுதா துடிப்பியே. இப்போ எப்படி உனக்கு என்னன்னு இருக்கா? பாருமா எப்படி அழுகிறாருன்னு பாரு. இந்த மாதிரி ஒரு ஆம்பளை அழுகிற ஆம்பளை உனக்கு புருஷனாக கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். சரியா? போமா, பாவமாக இருக்குல்ல. அவ்வளவும் நடிப்புனே. நான் இவ்வளோ தூரம் சொன்னதுக்கு அப்புறம் தான் இவர் இப்படியெல்லாம் பேசுகிறாரு. அதுக்கு முன்னாடியே இவரை அப்படி அழுது பேசியிருக்கணுன்னே நான் மனசு இறங்கியிருப்பேன். ஆனால் இவராகவே அதுக்கு முன்னாடி அழுகுது பேசவே இல்லையே. நான் இவ்வளோ தூரம் சொல்லி பண்ணி அதுக்கப்புறம் தானே பேசுகிறாரு. ஐயோ இது வேறயா? அங்கே பாருனே பாப்பா. அம்மா குட்டி குடியடா. எங்க இருந்து வர? அச்சச்சோ, யார் கூட்டிட்டு வந்தா? அடடா நீ மருமகளை பாரு. சுந்தரி தூக்கு அவளை. ஆடி தங்கம் பேச்ச பாடுறா என் பேத்திக்கு. வா வா, யார் கூட்டிட்டு வந்திருப்பா? அவ அப்பத்தா கூட்டிட்டு வந்திருக்குமோ? ஆமா சமந்தியம்மா, இவன் இந்த பார்த்துட்டு வரேன்னு வந்தானா? காணுமா? ஐயோ இவனையும் காணுமே, இந்த பிள்ளையும் காணுமேண்டுதான் நானும் ஓடியாந்தேன். என்னன்றி எங்க எல்லாரும்? இந்த பிள்ளை அம்மா அம்மான்னு அழ ஆரம்பிச்சிருச்சு. அமுதா, எவ்வளோ நேரம் தான் நான் வச்சுட்டு உட்காந்துருப்பேன் சொல்லு. அதான் சரி இப்படியே தூக்கிட்டு போயிட்டு வருவோன்னு சொல்லி இப்படியே வந்தேன். பார்த்தா 2 பேரும் இங்கே தான் இருக்கீங்களா? இந்த போடி, உங்கள் அப்பாவும் இங்கே தான், உங்கள் அம்மாவும் இங்கே தான். அம்மா பாடா, அத்தை ரொம்ப அழுதாளா? என்ன அழுகாமையா? ஐயோ வாப்பிள்ளையை சமாதானப்படுத்த நம்மளால முடியாது சாமி. என்ன அழுக? முடியடா அம்மு. இங்கே வந்துடுடா தங்கம். அவர்கிட்ட நீ ஒண்ணு போகாத. என்ன சம்மந்தி, எதுவும் சண்டையா 2 பேத்துக்குள்ள? அது எதுக்கு? நான் சும்மா இந்த சண்டை போங்க. உப்புக்கும் இல்லாதது புளிக்கும் இல்லாதது தேவையில்லாத சண்டை. அது 2க்கும் வேற வேலை போட்டுட்டு இருக்குதுங்க. நீங்க கொண்டாங்க பாப்பாவை. முடியடா. பாரமுதா, உன் குழந்தையே உன்னைய தேடி வந்துருச்சு. அப்புறம் என்ன? சரி மச்சான் கூட போக விருப்பமா இல்லை அண்ணன் கொண்டு வந்து விடுவா? ஏனானே, இங்கனக்குள்ள இருக்க வீட்டுக்கு நான் நடந்தே போய்க்கிறேன். ஆக மொத்தம் என்னை விரட்டுறதே உன்னோட வேலையா போச்சுல்ல. இப்போவும் அண்ணனை நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற பத்தியா? நீயும் மச்சானும் சந்தோஷமா இருந்துட்டு நீ நாளைக்கு வேணா வாயேன், எத்தனை நாள் வேணாலும் நம்ம வீட்டில் இரு. மச்சானா கொண்டு வந்து அமுதா நீ இருந்துட்டு வாமான்னு சொல்லி விட்டுட்டு போனாரு அப்படின்னு வையேன், உனக்கு அவ்வளோ வரவேற்பு தருவேன். ஆனால் இப்படி சண்டை போட்டுட்டு இப்படிலாம் வர்றது தப்புமா. அதை நாங்கள் ஏற்று நீ வாமா உள்ள நாங்கள் கூப்பிட்றது ரொம்ப ரொம்ப தப்பு. சரியா? உன் வாழ்க்கை போயிடும். அதுக்கு தான் அண்ணன் சொல்கிறது. அண்ணன் எல்லாம் உன் நல்லதுக்காக தான் சொல்கிறேன். மச்சான் நீங்களே சொல்லுங்க, பிரியா பற்றி என்ன நினைக்கிறீங்க? பிரியாவால் தானே இவ்வளோ வம்பும். அண்ணா இருக்க உங்களுக்கே அவ்வளோ கோவம் வருதே. அப்போ எனக்கு கோவம் வருமா வராதா மச்சான்? கொஞ்சமாவது அந்த பிரியாப்புல நமக்கு மரியாதைன்னு ஒன்று கொடுக்குதா இல்லையா? திருப்பி 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 இந்த பிரியாவை பத்தி பேசிட்டே இருக்காருனே. அவ என்ன பண்ணிட்டா அப்படி? ஐயோ பிரியாவா விட்டு தொலைங்க. பிரியா காது குத்துக்கு யாரும் போக வேணாம். நாங்களும் போகலை, நீங்களும் போகலை. அந்த பிள்ளையும் நம்மளை வர வேணான்னு சொல்லிட்டு போயிருச்சு. நம்ம அங்கே போகவே வேணாம் யாரும். சரிங்களா? அவங்கவுங்க வேலையை பாருங்க, போங்க. அண்ணே அது எப்படின்னே போகாம இருப்ப? அவ சொல்றான் நாமளும் இருந்தோன்னு வை, ஊரு நம்மளை காரி துப்பும். அவ தான் கோச்சிட்டு இருக்கான்னா தாய் மாமங்கிற முறையில யாருன்னே அந்த பிள்ளைக்கு போய் செய்யறது? இவளுக்கு தான் ரொம்ப அக்கறை வந்துருச்சு போல. அப்பாப்பா திரும்பி உங்க சண்டையே ஆரம்பிச்சிடாதியே, பேரடி பேசிக்கிறலாம். குழந்தைய பாராமுதா, குழந்தை தான் முக்கியம். சரியா? நே இந்த தோட பத்திரமா வைனே. அப்படி ஒரு வேளை நீ பிரியா வீட்டு காது குத்துக்கு போனேன்னா பாப்பாக்கு இதை போட்டு விடுனே. ஷோ ஐயோ அமுதா அமுதா, தோட கொண்டு போய் அந்த பிள்ளைகிட்ட கொடுக்கணும். அதுதானே? கொடுத்துக்கலாம். அண்ணன் இங்கே நான் பத்திரமா வைக்கிறேன். மச்சான் கூட போ. சப்பா எவ்வளோ சொன்னாலும் இது திருந்தாத ஜென்மம். சரி மச்சான், நான் ஏதாவது சொல்ல போய் திருப்பி வம்பு சண்டை தான் வரும். அமுதா இங்கொண்டா பாப்பா. ஒன்றும் தேவையில்ல அண்ணே, இவரை பேசாம இருக்க சொல்லு, நானே தூக்கிட்டு வரேன். திரும்ப ஏன் மச்சான் அமுதாட்ட பிரச்சனை பண்றியா? அமுதா இந்த தோடெல்லாம் இந்த பிள்ளைகிட்ட கொண்டு போய் கொடுக்க தேவையில்ல. என்ன திருப்பி நீ வச்சுக்கோ. இங்கே பாரு மச்சான், எப்படியாவது அடுத்து ஒரு சின்ன லோன் போட்டு எதுவும் போட்டு அந்த கடனை அடைக்க பாருங்க. குழந்தைய வச்சிருக்கியா? குழந்தைக்குன்னு இன்னும் சேர்க்க வேண்டியது நிறைய இருக்குது. அதனால இதை எடுத்து வச்சதில் ஒன்றும் தப்பு இல்லை. அது மாதிரி பண்ணுங்க. தம்பி 1 கிலோ கறி எதுவும் எடுத்துட்டு வாயா. இவங்களுக்கு குழம்பு வச்சு சமைச்சு போட்டு அமுச்சு விடுவோம். ஆமாம், சமாதானப்படுத்தி. எங்கள் அம்மா பாரு சமாதான குடிக்கட்ட. சரி சுந்தரி, வெங்காயம் இந்த கலையில் நறுக்கி வை. மாப்பிள்ளைக்கும் அமுதாவுக்கும் சமையலை பண்ணி அசத்தி அமுச்சு விடலாம். சரிங்க, நீங்க போய் வாங்கிட்டு வர்றதுக்குள்ள நான் ரெடி பண்ணிடுறேன். அப்பாடா, அத்தாச்சிக்கு என்ன பிடிக்கும்? எனக்கெல்லாம் எதுவும் வேண்டாம். உடனே கோவம் வந்துருச்சா? மச்சான் என்ன சாப்பிட்றியா? ஐயோ ஒன்றுமே வேணாம் மச்சான், நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம். உங்கள் வேலையை பாருங்க. இருங்க மச்சான், சாப்பிடாம எப்படி போகிறது? இவ்வளோ தூரம் வந்து சண்டையை போட்டு என் தங்கச்சி அடின்னு அடிச்சு என்னை போனேன் அங்கிட்டு விளாடாம. பரவாயில்லண்ணே, நாங்கள் கிளம்புறோம். சாப்பாடெல்லாம் ஒன்றும் வேண்டாம்.
நேற்று தானே மட்டன் குழம்பு கொடுத்தியா? இருடி. இல்லைம்மா, இப்போ மட்டும் திருப்பி பிரியா வந்தானே இவளுக்கு மட்டும் வக்கடி ஆக்கி போடுறீங்களா? எனக்கு என்ன செஞ்சு, எனக்கு என்ன பண்ணின்னு ஆவுன்னு கத்த ஆரம்பிச்சிருவா. எதுக்கு வம்பு? அவள் வந்தாலும் பிரச்சனை தான். மொத்தத்தில் இந்த பிரியாவை மட்டும் இந்த அமுதா மறக்கவே மறக்காது. கொண்டா குழந்தையா மச்சான், குழந்தைய கொடுக்க சொல்லுங்க மச்சான். அவர் கேட்டுட்டே நிற்கிறாருல்ல அமுதா, பிள்ளை தான் கூட. சரிண்ணே. அண்ணே, நாங்கள் போயிட்டு வரோம். இந்தாங்க இந்தாங்க. இங்கே பாருங்க மச்சான், ஏன் சிரிச்சிட்டே தான் குழந்தைய கொடுத்தா என்ன, இந்தாங்கன்னு முறைச்சிட்டே தாரா. ஐயே, இது ஒரு வம்பா? அமுதா சிரிச்சிட்டே தான் கூட அமுதா. இவரை பார்த்தாலாம் எனக்கு சிரிப்பு வரலண்ணே, சும்மா சிரிக்க சொல்லிட்டு. அதெல்லாம் முடியாது. விடுங்க மச்சான், அவள் சிரிக்கலைன்னா போட்டோம். ஷோ, உங்களுக்கு சிரிச்சிட்டே தான் தரணுமா? சரி சரி, வேணாம் மச்சான், கூட வந்தாலே போதும். இது வேற திருப்பி நான் என்னமதை சொல்லி அப்புறம் நான் வரமாட்டேன் வைக்க மாட்டேன்னு பேச, பழைய கதை போன கதை வந்த கதையெல்லாம் எடுத்து சொல்ல நமக்கு மனசு கெட்டு போய் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி என்னத்துக்கு வம்பு? சும்மா வீட்டுக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன். வாமா போவோம். ஏனே, காது குத்துக்கு ஆனால் நான் போயே தருவேன். அவர்கிட்ட சொல்லி வை. பாத்தீங்களா மச்சான், ஆனால் மாறவே மாறாது இந்த ஜென்மம். அமுதா வாய் முறியா? சும்மா பேசி முடிச்சு வீட்டுக்கு கிளம்ப போல திரும்பி ஃபர்ஸ்ட்லேருந்து வந்துகிட்டு இருக்க. போகும்போது பார்த்துக்கறலாம் சரியா? இப்போதுலேருந்து ஆரம்பிச்சு அந்த மனுஷனை கடுப்பேற்றி திருப்பி வீட்டில் போய் மிதி தான் வாங்க போகிறேன்னு நினைக்கிறேன். போவியா? சும்மா வந்து தொலைக்க சொல்லுங்க மச்சான். சும்மா சொன்னதே சொல்லிக்கிட்டு போவேன் 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 போவேன்னு அடைச்சி. என்னே, கோவத்தை பத்தியா? கோவப்பட்டா பட்டுட்டு போறாரு அமுதா, நீ கோவப்படா.